அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா, ஜப்பானிய மூளை காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். சரிங்களா? தமிழகத்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? இதில் ஆல்ரெடி 14 மாவட்டங்களில் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் அப்படிங்கிறது 14 மாவட்டங்களில் நடைமுறையில் தான் இருக்குது. இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்னொரு 7 மாவட்டங்கள், சென்னை உட்பட ஒரு 7 மாவட்டங்களில் இந்த தடுப்பூசி திட்டம் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பொது சுகாதாரத்துறையோட 4வது மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? பொது சுகாதாரத்துறையோடைய 4வது மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. எங்கே நடக்க போகுது அப்படின்னா, சேலம் மாவட்டமில் நமக்கு நடக்க போகுது. சரியா? ஸோ 4வது பொது சுகாதாரத்துறை மாநாடு செப்டம்பர் மாதம் சேலம் மாவட்டத்தில் நடக்க இருக்கு. சரியா? அதுதான் முதல் செய்தியில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செய்யத்தக்க செயலை ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சன். ஸோ ஒரு அமைச்சனுக்கு இருக்கக்கூடிய இலக்கணமாக இதை கொடுத்துருக்காங்க. நல்லா ஆராய்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும், சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை செய்யணும், ஒரு கருத்தை துணிவாக மன்னர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஒரு அமைச்சருக்கு உண்டான இலக்கணமாக திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 634 அதிகாரம் அமைச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிராண்ட் ஃபினான்ஸ் நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் பிராண்ட் அதானி குழுமம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிராண்ட் ஃபினான்ஸ் இந்தியா 100 அப்படிங்கிற இந்த பட்டியலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே டாப் 100 பிராண்ட் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. முதல் 100 பிராண்டுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பிராண்டாக என்ன இருக்குன்னா, அதானி இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் இருக்குது. சரியா? இவங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா 16வது இடத்துல இருந்திருப்பாங்க டாப் 100ல். இப்போ 13வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய மிகவும் மதிப்புமிக்க பிராண்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா. முதல் இடத்துல டாட்டா, அடுத்தது இன்ஃபோசிஸ், அடுத்தது HDFC, அப்புறம் LIC, அப்புறம் தான் ரிலையன்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதிப்புமிக்க முதல் 5 பிராண்டுகள் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் சின்ன சின்ன செய்திகள் தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.